வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான கஞ்சி ரெசிபி. காட்டியான அரிசி, பார்லி, கொள்ளு, நரிப்பயிறு இது எல்லாத்தையும் வச்சு ஒரு சூப்பரான கஞ்சி. இது சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இது வந்து சாப்பிட்லாம். ஸோ வாங்க இந்த கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் காட்டியான அரிசி ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த கப்பு சின்ன கப்பில் இந்த கப்பில் தான் வந்து நான் எல்லாமே மெஷர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இது வந்து நல்லா கழுவிட்டு இந்த ஜல்லடையில் நல்லா தண்ணி வடிகிற அளவுக்கு விட்டுட்டேன். நல்லா பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. 1 மணி நேரத்துக்கு மேலே காஞ்சிருச்சு. இப்போ அப்படியே சேர்த்துக்கலாம். எல்லா பருப்புமே பார்த்திங்கன்னா நான் காய வச்சு தான் போட்டிருக்கேன் கழுவிட்டு. இப்போ அதை வந்து நல்லா சூடு ஏறுற அளவுக்கு வறுத்துக்கலாம். ரொம்ப பொரியணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால வறுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் உடனடியாக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கழுவிட்டு தண்ணி லேசாக வடிஞ்சதுக்கப்புறமா உடனே நீங்கள் மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்லி அரிசி எடுத்திருக்கேன். இதுவும் ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இதுவும் நல்லா கழுவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். காய விட்டுட்டு, காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மணி நேரம் அளவுக்கு நீங்கள் காய விட்டிங்கனாலே போதும். அந்த மேலாப்பில் உள்ள தண்ணியெல்லாம் ட்ரையான மட்டும் போதும். அப்படி உடனே உங்களுக்கு நீங்கள் வறுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா துணியில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணியெல்லாம் அந்த துணி வந்து இழுத்துக்கிறோம். உங்களுக்கு சீக்கிரமாகவே காஞ்சிடும். இதுவும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பார்லி அரிசி நல்லா வறுபட்டுருச்சு. வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 50 கிராம் அளவுக்கு நரிப்பயிறு வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், அமேசான்லேயுமே இது வந்து கிடைக்கிது. நரிப்பயிறுன்னு போட்டிங்கனாலே வரும். அப்படி இது கிடைக்கலன்னா நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா கழுவிட்டு காய விட்டு எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நரிப்பயிரும் நல்லா வறுபட்டுருச்சு. லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே 50 கிராம் அளவுக்கு கொள்ளு, எல்லாமே ஒரே அளவாகவே எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து காட்டியான அரிசி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட காட்டியான அரிசி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்க்குறது வந்து சுவைக்காக மட்டும்தான். அதனால தான் நான் அந்த அரிசி சேர்க்குறதுமே நல்ல ஒரு ஹெல்த்தியான அரிசியாக நம்ம சேர்க்கணுங்கிறதுக்காக காட்டியான அரிசி சேர்த்துருக்கேன். இதுவுமே உங்களுக்கு சுகர் லெவல் நல்ல கண்ட்ரோலுக்கு வரும். வெயிட்டும் நல்லா குறைக்கும். வெறும் பருப்பு பார்லி சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வராது. அதனால் சுவைக்காக நம்ம அரிசி சேர்த்தோம்னா தான் அந்த டேஸ்ட் வந்து கொடுக்கும். ரெண்டாவது பார்லியெல்லாம் வறுத்துட்டோம்னா அந்த வலுவலுப்பு வந்து போயிடும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே வறுக்கிறோம். வறுக்காமல் பண்ணோம்னாலும் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், வறுத்து பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொள்ளு நல்லா வெடிக்கிது. இந்த ஸ்டேஜில் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறணும். ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் நல்லா அப்படியே ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். சூடோடு போட்டோம்னா தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் அந்த சூட்டுக்கு. அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், வறுத்தது எல்லாமே நல்லா அரைச்சிட்டேன். கொஞ்சம் அப்படியே நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் குடிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், நெருன்னு இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்பவும் நைஸாக வந்து அரைக்கக்கூடாது. ஏன்னா சுகர் பேஷண்ட் வந்து ரொம்ப பவுடராக உள்ள கஞ்சி வந்து எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ரவை பதத்துக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டக்குன்னு கட்டிப்பட்டுரும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். சுடு தண்ணி வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப அப்படி கெட்டி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கொதிக்கட்டும். இது வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது சுகர் லெவல் வந்து நல்ல கண்ட்ரோலுக்கு வரும். காட்டியான அரிசியும் சுகர் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். கொள்ளு, நரிப்பயிறு, பார்லி இது 3மே சுகர் லெவல் வந்து நல்ல கண்ட்ரோல் பண்ணும். நார்ச்சத்து வந்து நிறைந்தது. அதனால் தாராளமாகவே எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இது வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நான் சும்மா தான் அப்படியே நான் குடிக்க போகிறேன். இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் பூண்டு கூட தட்டி போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களோட விருப்பம் தான். ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் சுகர் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இது நல்லா கொதிக்கட்டும்.
இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பொங்கி வரும். பொங்கி வர சமயம் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சுட்டு மிதமான தீயில் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நான் வந்து இருந்த பூண்டு எல்லாமே இஞ்சி பூண்டை சேர்த்து அரைச்சி வச்சுட்டு அதனால் பூண்டு போட முடியலை. பூண்டு சேர்த்திங்கன்னா இன்னுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா பளபளன்னு வந்துருச்சு. இப்போ இதை வந்து அமர்த்திடலாம். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சூப்பர் நமக்கு அருமையான ஒரு ஆரோக்கியமான கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணும், வெயிட் லாஸும் ஆகும். ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.